ஜனாதிபதியின் கேள்விக்கு பதில் கொடுக்க தெரியாத நீதிபதிகள். ஆவேசத்தில் கொந்தளித்த மத்திய அரசு. வழக்கறிஞரால் அசிங்கப்பட்டு போன உச்ச நீதிமன்றம். வணக்கம் நண்பர்களே. மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு காலக்கெடு விதித்து கடும் விமர்சனங்களை சந்தித்தது உச்சநீதிமன்றம். இதையடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களின் அதிகாரம் என்ன என்பதை நீதிமன்றம் விளக்க வேண்டும் என்று ஒரு 14 கேள்விகளை அனுப்பியிருந்தார். ஆனால் அதற்கு இப்போது வரை உச்சநீதிமன்றம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. மாறாக இந்த காலக்கெடு விவகாரத்தில் மாநில அரசுகளிடத்திலிருந்து கருத்து கேட்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களிடத்தில் அவர்கள் கருத்து கேட்ட போதும் தமிழ்நாடு, கேரளா மட்டுமே தங்களது கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். வேறு எந்த மாநிலமும் இது குறித்து கருத்து வெளியிடவில்லை. குறிப்பாக இந்த 2 மாநிலங்களும் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் அதை உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தது. அதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது அரசியலமைப்பு ரீதியான சமநிலையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தது. அதோடு மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுப்பது என்பது அவர்களது உரிமை, அதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் ஆளுநர்களின் பணியை நீதிமன்றமே செய்வது மற்றும் காலக்கெடு போடுவது அரசாங்கத்தின் பணியில் நீதிமன்றம் தலையிடுவதாக உள்ளது. அது மட்டுமின்றி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்ட கேள்விகளை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மேல்முறையீடாக பார்க்கக்கூடாது, நீங்கள் சொன்ன ஆலோசனையை எதிர்ப்பதாகவே பார்க்க வேண்டும் என்று வாதம் செய்தார். அதற்கு நீதிபதிகளோ எந்த ஒரு மாநில ஆளுநர்களும் மசோதாக்களை உடனடியாக ஒப்புதல் கொடுப்பதில்லை, அதன் காரணமாகவே இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டியது ஆகிவிட்டது. அதோடு நாங்கள் சொன்ன தீர்ப்பு சரியானது இல்லை என்ற கருத்தை சொன்னாலும் கூட இந்த தீர்ப்பை நீதிமன்றத்தினால் ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள். அதற்கு மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் எத்தனையோ தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரத்து செய்த பல வழக்குகளை சுட்டிக்காட்டினார். அதனால் இதையும் நீதிமன்றம் நினைத்தால் ரத்து செய்ய முடியும் என்று வாதாடினார். அதற்கு தலைமை நீதிபதியோ ஒரு கருத்தை ரத்து செய்யலாம், ஆனால் முடிவை ரத்து செய்ய முடியாது என்று கூறினார். அதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் இதே நீதிமன்றத்தில் கடந்த காலங்களில் தீர்ப்புகளை ரத்து செய்திருக்கிறதே, அப்படி என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேள்வி எழுப்பியவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே கூறியுள்ளது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் காலக்கெடு நிர்ணயம் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கலாம்? இது நீதிபதிகளின் தனிப்பட்ட கருத்தா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு நீதிபதி காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதில் கொடுத்தார். அதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் கேட்ட கேள்விதான் நீதிபதிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதாவது நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி நீதிமன்றத்தை நோக்கி தனக்கு சட்டத்தில் உள்ள சந்தேகம் குறித்து 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதற்கு உங்களுக்கு பதில் கொடுக்க தெரியாதா, இல்லை கொடுக்க கூடாது என்று நினைக்கிறீர்களா? ஜனாதிபதியை பொறுத்தவரை உங்கள் தீர்ப்பை தவறு என்று சொல்லவில்லை, சட்டத்தில் தனக்குள்ள சந்தேகத்தை தான் கேட்டிருக்கிறார். அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளது. அதனால் ஜனாதிபதியின் கேள்விகளை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. அதோடு இந்த நீதிமன்றம் ஒன்றும் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யாத நீதிமன்றம் அல்ல, பல முக்கிய வழக்குகளின் தீர்ப்புகளை ரத்து செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது தாங்கள் கொடுத்த வாக்கை திரும்ப பெறமாட்டோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று ஆவேசமாக பேசினார். இதனால் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறிய தலைமை நீதிபதி PR ஹவாய் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து விட்டார். ஆனால் இப்படி ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை திசை திருப்பதை பார்த்து சட்ட வல்லுநர்கள் சிலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதியின் 14 கேள்விகள் குறித்து மாநிலங்களிடத்தில் நீங்கள் கருத்து கேட்டுள்ள நிலையில் 2 மாநிலங்கள் மட்டும்தான் அதை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள வேறு எந்த மாநிலங்களும் அது குறித்து கருத்து சொல்லவில்லை. அப்படி என்றால் ஜனாதிபதியின் கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க தங்கள் கொடுத்த தவறான தீர்ப்பை நியாயப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் துடிப்பதின் பின்னணி என்ன? அதோடு ஜனாதிபதியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து சட்ட மேதைகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டுதான் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
ஆனால் நீதிமன்றம் அதற்கு பதில் கொடுக்க மறுப்பதை பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாமல் அதை திருத்தி அமைத்து நீதிபதிகள் செயல்படுவதையே இது வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் ஜனாதிபதிக்கு பதில் கொடுத்தால் மாட்டிக்கொள்வோம் என்று பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் சட்ட வல்லுநர்கள் மத்திய அரசு சார்பில் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள்? இந்திய பிரதமர், ஜனாதிபதி, ஆளுநர்கள் என அனைவருமே எங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். நாங்கள் சொல்லும் கருத்துக்களையும் தீர்ப்புகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எங்களை அவர்கள் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்ல போகிறீர்களா? அப்படி என்றால் இந்நாட்டு மக்களின் மீது உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அக்கறை உள்ளதா? ஆளும் அரசாங்கத்திற்கு அந்த அக்கறை இல்லையா என்று சட்ட வல்லுநர்கள் பலரும் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பகீர் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இதனால் தமிழக ஆளுநருக்கு எதிராக திமுக தொடுத்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் மானமே போய்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி, மத்திய அரசு கொண்டு வரும் புதிய ஜிஎஸ்டி வரி. தமிழ்நாட்டுக்கு 7000 கோடியும் கேரளாவுக்கு 5000 கோடியும் இழப்பு. மத்திய அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ள ஜிஎஸ்டியில் 18% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இந்த வரியில் தீபாவளி போனஸாக திருத்தம் கொண்டு வரப்போவதாக சமீபத்தில் அறிவித்தார் மோடி. இந்நிலையில் நேற்று மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறித்த அறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதில் 5 மற்றும் 18% என 2 வகையான வரி விதிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களுக்கு 40% விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தேநீர், சமையல் எண்ணெய், கேஸ், மருந்து மற்றும் போக்குவரத்து வரி என 14 அத்தியாவசிய பொருட்களுக்கு 5% வரி குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஏசி, கார், புகையிலை போன்ற 19 வகையான ஆடம்பர பொருட்களுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜிஎஸ்டி வரியை மத்திய மாநில அரசுகள் தலா 50% பிரித்துக் கொள்கிறார்கள். அதேபோல் மத்திய அரசு வாங்கும் 50% வரியை அந்தந்த மாநிலத்தின் பல்வேறு மேம்பாட்டு நிதியாக அளித்து வருகிறார்கள். தற்போது மத்திய அரசு 5% மற்றும் 18% என பொருள்களை பிரித்து புதிய வரியை விதித்துள்ளது. ஆனால் இந்த புதிய வரி விதிப்பினால் கேரளாவிற்கு 7000 கோடி இழப்பு ஏற்படும் என்றும் தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி இழப்பு ஏற்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரியில் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் வரி விகிதம் 18% 5% குறைத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர காவல்துறை வைத்து தமிழக அரசு பல வழிகளிலும் முயற்சி எடுத்தது. இப்படியான நிலையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதியான இன்று நீதிபதி சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கூறுகையில், தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு கூறவில்லை என்பதால் தூய்மை பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அது மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களின் தூய்மை பணிகளை கவனிக்க தனியாருக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுப்பதற்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனால் தூய்மை பணியாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.